1975 ஆகஸ்ட் 18 வெளியான அபூர்வ ராகங்கள் படத்தில் அறிமுகமான ரஜினிகாந்த் அவர்கள் 1995 வெளியான பாட்ஷா படத்திற்கு பிறகு தற்போது கபாலி படத்தில் தாதாவாக நடித்துள்ளார். யூடியூபில் பதிவேற்றப்பட்ட கபாலி திரைப்படத்தின் டீசரை 2.5 கோடிக்கு மேற்பட்ட பார்வையாளர்கள் பார்த்துள்ளார்கள். கடந்த ஆண்டில் வெளியான பாகுபலி படத்தின் சாதனையை கபாலி திரைப்படம் முறியடித்துள்ளது. கபாலி திரைப்படம் உலகம் முழுவதும் 5000த்திற்கும் அதிகமான திரையரங்குகளில் திரைக்கு வந்துள்ளது. கபாலி திரைப்படம் தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி, மலையாளம், மலாய் போன்ற மொழிகளில் வெளிவர உள்ளது. மேலும் சைனீஸ், தாய், ஜப்பான், இந்தோனேசிய மொழிகளிலும் டப்பிங் செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவில் முதன்முறையாக விமானத்தில் போஸ்டர் ஒட்டி பிரபலப்படுத்தப்பட்டது கபாலி படத்திற்கு மட்டும்தான். இந்த படத்தின் முதல் காட்சிக்காக பெங்களூருவில் இருந்து சென்னைக்கு சிறப்பு விமானங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. உலக அளவில் புகழ்பெற்ற பிரான்ஸ் நாட்டில் உள்ள ரெக்ஸ் சினிமாஸ் திரையரங்கில் கபாலி படம் திரையிடப்பட்டுள்ளது. மலேசியாவின் மலாகாவில் உள்ள சிறையில் சிறப்பு அனுமதி பெற்று உண்மையான கைதிகளுடன் படப்பிடிப்பு நடந்துள்ளது. மலேசிய அரசு கபாலி படத்தை அங்கீகரிக்கும் விதமாக ஸ்டாம்ப் வெளியிட்டுள்ளது. பிரபல நிதி நிறுவனமான முத்தூட் ஃபைனான்ஸ் நிறுவனம் கபாலி திரைப்படத்தை முன்னிட்டு விளம்பரங்கள் செய்வதுடன் கபாலி வெள்ளி நாணயங்கள் வெளியிட்டிருக்கிறது. இதுவரை சினிமா சரித்திரத்தில் இல்லாத வகையில் பல தனியார் நிறுவனங்கள் கபாலி திரைப்படம் வெளியாவதை முன்னிட்டு பணியாளர்களுக்கு விடுமுறை அறிவித்திருக்கிறது. வன்முறைக்கு வன்முறையே தீர்வு என்பதை மிக அழகாக படமாக்கப்பட்டிருக்கிறது கபாலி திரைப்படம். மொத்தத்தில் கபாலி திரைப்படம் மாபெரும் வெற்றி படம்.